வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் அன்புக்கு நான் அடிமை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்த்து கொண்டிருந்தார் சீனு. அவருக்கு சூடாக காஃபி கொண்டு வந்தால் அவருடைய மனைவி மாலதி. என்னங்க, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நம்ம பொண்ணு தேன்மொழி ஆசைப்படுறா. போயிட்டு வரலாமா? தாராளமாக போகலாம். ஆனால் என்ன யோசிக்கிறீங்க? என் தங்கச்சி கன்னிகாவோட கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவருக்கு எதனா உதவி தேவைப்படலாம். ஊருக்கு போனால் வர்றதுக்கு 3-4 நாள் ஆகும். அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு நம்ம பொண்ணோட சந்தோஷம் முக்கியம் இல்லை. எப்போவும் உங்கள் தங்கச்சி புராணமே பாடுங்க. உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணமாகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு கல்யாணமாச்சு. எனக்கு தேன்மொழி பிறந்து 1 வருஷம் கழிச்சு தான் உங்கள் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தது. நீங்கள் நம்ம பொண்ணை விட உங்கள் தங்கச்சி பொண்ணையே கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை மாலதி, தேன்மொழினா எனக்கு உசுறு. அப்போ கிளம்புங்க. கன்னிகா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஒன்றும் தேவையில்லை. போகிற வழியில் தானே வீடு, சொல்லிட்டு அப்படியே புறப்படுவோம். அப்பா தேனு, என் தோழி லீலா போன வாரம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலாம். நம்மளும் அதே மாதிரி போகணும்ப்பா. போயிட்டு வந்துடலாமா? எப்போ? இப்போ? நிஜமாவா? நான் போய் ரெடியாக போகிறேன்னு சிரித்தபடி உள்ளே சென்று தனது 8 வயது மகளை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது கேட் திறக்கும் சத்தம் கேட்டது. திரும்பினார். அங்கு தங்கை மகளான மலர்விழி அழுதபடி உள்ளே வந்தாள். மலரு, மாமா, அப்பா. அப்பாவுக்கு என்னாச்சு? நேற்று கூட என்கிட்ட சிரிச்சு பேசினாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அப்பாவை எழுப்ப போனேன். அப்பா எழுந்துக்கல. அப்பா இறந்துட்டாரு மாமா. அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. இரு, நான் போய் சட்டையை போட்டுட்டு வரேன். மனைவி மாலதி அவரை கோபத்துடன் பார்ப்பதை சற்றும் கண்டு கொள்ளாமல் உள்ளே சென்றார். அத்தை, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தரீங்களா? எங்கள் சந்தோஷத்தில் மண்ணை போட்ட உனக்கு தண்ணியா? உனக்கு கிடையாது, போ. நாங்கள் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காது. எல்லாம் எங்கள் தலையெழுத்து. மலரு, வாமா கிளம்பலாம். நீயும் தேனோ கொஞ்ச நேரம் பொறுத்து வாங்க. இருவரும் சென்று விட்டதை பார்த்த மாலதி முணுமுணுத்தபடி உள்ளே சென்றாள். நாட்கள் வேகமாக சென்றது. காரியங்களும் முடிந்தது. கன்னிகா, உன்னால் தனியாக இருக்க முடியாதுமா. நம்ம வீட்டுக்கு வந்துடு. இல்லைண்ணா, நானும் மலரும் இங்கேயே இருக்கோம். மலர் பள்ளிக்கூடம் போகட்டும். படிப்பை நிறுத்தாத. அவளோட படிப்பு செலவை நான் பார்த்துக்கிறேன். அண்ணி சண்டை போடுவாங்களேண்ணா, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் பூ வியாபாரம் பண்ணி எங்களோட சாப்பாடு செலவை பார்த்துக்கிறேன். என்னோட நாத்தனார் அமுதா சென்னையில் இருக்காங்க. அவங்க காரியத்துக்கு வரும்போது கை செலவுக்கு பணம் தந்துட்டு போனாங்க. அவங்க வீட்டு விலாசம் கூட தந்துட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லது. நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போனா நான் பார்த்துக்கிறேன். உன்னை தனியாக விட்டுட்டு போக மனசு வரல. அண்ணன், நேரமாச்சு. அண்ணி தேடுவாங்க. சரி, வரமா? அவர் சென்றவுடன், மலரு, அத்தை நம்மளை திட்டினதோ தேனு உன்னை அடித்ததோ மாமாவுக்கு தெரிய வேண்டாம். போய் படி. அம்மா, நானும் கூட சேர்ந்து பூ விற்கட்டுமா? வேண்டாம்மா, நீ நல்லா படிக்கணும். அதுதான் என் ஆசை. மலர்விழி அதன் பின் எதுவும் பேசவில்லை. கன்னிகா பூ வியாபாரத்தை தொடங்கினாள். மலர் நன்றாக படிக்க ஆரம்பித்தாள். 5 வருடங்கள் வேகமாக ஓடியது. அம்மா, மாமா வந்திருக்காரு. அண்ணன், உட்காரு, குடிக்க மோர் கொண்டு வரேன். மலரு, படிப்பு எப்படி போகுது? நல்லா போகுது மாமா. என்னம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். புரிஞ்சுது. இந்தாண்ணா மோர். அடடே, இதை மறந்துட்டேனே. வரும்போது உங்கள் அண்ணி வாழைத்தண்டு வாங்கிட்டு வர சொன்னா. வாங்க, மறந்துட்டேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ உட்காருண்ண, நான் போய் வாங்கிட்டு வரேன். கன்னிகா வெளியே சென்றாள். சொல்லு மலரு. என்னம்மா? மாமா, தினமும் ஒரு ஆள் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டுறான். 4 முழம் மல்லிப்பூ தான்னு தொல்லை பண்ணுறான். அந்த ஆளுக்கிட்ட எவ்வளோ சொல்லியும் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளோட பார்வை சரியில்லை. வேற வீட்டுக்கு வாடகை போயிடலாம்னு சொன்னால் அம்மா கேட்க மாட்டுறாங்க. வாடகை அதிகமாக இருக்கும், இங்கேயே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் வேற வீட்டுக்கு போகணும்? என் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிறேன். மாமா, அம்மா வராங்க. இங்கே பாரு மலரு, என்ன உனக்கு பிடிவாதம்? என்னாச்சுன்னா? என் வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. இங்கே பாரு கன்னிகா, வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு நீ தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நாளைக்கு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன்.
அப்புறம் நான் எங்கன்னா போயிடுவேன். அண்ணா நாங்கள் வரோம். சந்தோஷம் மலரு, நான் வரேம்மா. அவர் சென்றதும் கன்னிகா மலரை முறைத்தாள். மாமா கிட்ட எதுனா சொன்னியா? இல்லைம்மா, நான் போய் பொருளை எல்லாம் எடுத்து வைக்கிறேன். மகளின் உற்சாகத்தை கண்டு ரசித்தாள் கன்னிகா. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அந்த விடியா மூஞ்சி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இங்கே பரமலத்தி, அவள் என் தங்கச்சி. அவள் இங்கே தான் இருப்பா. அவளுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா? அப்பா, அந்த மலரும் அவளோட அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. தேன்மொழி, தப்புமா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாளைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வரதான் போகிறாங்க. எங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் பேசாதீங்க. இங்கே பாருங்கள், அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் நாங்கள் வெளில போயிடுவோம். அது உங்கள் இஷ்டம். என்னங்க, அவளுக்காக நாங்கள் வெளியில் போனால் உங்களுக்கு சம்மதமா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? மனசுன்னு ஒன்று இருக்கிறதால தான் அவங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன். இல்லைன்னா நீ செஞ்ச காரியத்துக்கு நான் அடிக்கிற அடியிலும் பொல்லு கொட்டியிருக்கோம். நான் என்ன பண்ணேன்? தேனு, உள்ளே போ. அவள் உள்ளே சென்றவுடன், நீ எல்லாம் பொம்பளையா? அந்த குடிகார மூர்த்திக்கு காசு கொடுத்து ராத்திரியில் என் தங்கச்சி வீட்டு கதவை தட்டி ரகலை பண்ண சொல்லியிருக்க. வெக்கமா இல்லை உனக்கு? என் தங்கச்சி இங்கே இருக்கக்கூடாது, எங்கன்னா போயிடணும், அதானே ஆசை? ஆமாம், சரி, நானும் அவ கூட போயிடுறேன். என்ன பேசுகிறீங்க? நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி? அப்போ நீ அமைதியாயிரு, அவகிட்ட சண்டை போடக்கூடாது. என்னங்க, இந்த விஷயம் கன்னிகாவுக்கு தெரியுமா? தெரியாது. போய் அவ தங்க போகிற அறையை சுத்தப்படுத்து. மாலதி அங்கிருந்து நகர்ந்தாள். மறுநாள் கன்னிகா அண்ணன் வீட்டிற்கு வந்தாள். கணவன் வீட்டில் இருக்கும் வரை அன்பாகவும் அவர் வெளியே சென்றவுடன் கேவலமாக பேசி திட்டி தீர்த்தாள் அண்ணி. அண்ணனுக்காக பொறுத்து கொண்டாள். நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. வழக்கமாக சீனு வேலைக்கு புறப்படும்போது தனது மகள் தேன்மொழிக்கு நெற்றியில் முத்தமிட்டு செல்வது வழக்கம். அன்றும் அதே போல் நடக்க மலரும் அங்கு வந்தாள். மாமா. என்னடி தங்கம்? பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. சரிம்மா, நீங்கள் 2 பேருமே எப்பவுமே ஒத்துமையாக இருக்கணும். சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சாயங்காலம் நம்ம எல்லாரும் வெளியில் போகலாம். தேனு, அம்மா கிட்ட சொல்லிடுமா. சொல்லிவிட்டு சென்றவர் வீட்டிற்கு வரும்பொழுது பிணமாக வந்தார். சாலை விபத்தில் மரணம் அடைந்தார். கன்னிகாவுக்கு இருந்த ஒரு ஆதரவும் போனது. நாளுக்கு நாள் அண்ணியின் கொடுமை அதிகமானது. 3 வேளை சாப்பாடு 2 வேளையாக மாறியது. மலரின் படிப்பு நிறுத்தப்பட்டது. தாயுடன் சேர்ந்து வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். கன்னிகாவுக்கு காய்ச்சல் வந்தது. மருத்துவரிடம் அழைத்து செல்ல பணம் இல்லாததால் அத்தையிடம் வந்து நின்றாள். அத்தை, என்ன? அம்மாவுக்கு காய்ச்சல், மருத்துவர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகணும். கையில் காசு இல்லை, கொஞ்சம் காசு தரீங்களா? என்கிட்ட காசுலாம் இல்லை, அதெல்லாம் 2 நாளில் தானாக சரியாயிடும். போ, முதல்ல துணியை துவைச்சி போடு. என்னடி நிற்கிற? போன. மலர் தன் அறைக்கு வந்தாள். அம்மாவின் பித்தளை குடத்தை விற்றாள். அந்த பணத்தில் அம்மாவுக்கு தேவையான மருந்து முதலியவற்றை வாங்கினாள். தாயும் உடல் நலம் தேறினாள். இரவு தன் தாயுடன் பேச ஆரம்பித்தாள். அம்மா, நம்ம சென்னைக்கு போயிடலாம். அமுதா அத்தை தான் விலாசம் தந்திருக்காங்கள, அங்கே போய் எதனா வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம். இங்கே இருந்தால் இவங்க சாப்பாடு போடாமல் செலவுக்கு பணமும் தராமல் வேலையை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. இவங்க கூட இருக்க வேண்டாம். மலரு, நீ புத்திசாலி பொண்ணு. நாளைக்கு அன்னிக்கிட்ட பேசிடுறேன். இருவரும் நிம்மதியாக உறங்கினர். ஆனால் அவர்கள் பேசியதை ரகசியமாக கேட்டுக்கொண்டிருந்த தேன்மொழி சிரித்தபடி அங்கிருந்து மெல்லமாக நகர்ந்தாள். மறுநாள் அன்னியிடம் கன்னிகா விவரத்தை கூறினாள். போ, எங்களுக்கு நிம்மதிதான். அதான் நாளைக்கு என்னோட துணிமணி சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு இருக்கேன். நீயும் பொண்ணும் வெறும் துணியை மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. சாமான்லாம் இங்கே தான் இருக்கும். நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசாக கொடுத்துருக்க? இல்லை இல்லை, அதுக்கு பதிலாக உன்னோட சாமான்களை நான் எடுத்துக்கிறேன். அத்தை, நாங்கள் இன்னைக்கு கிளம்புறோம். வாடி ரோஷக்காரி, சீக்கிரம் கிளம்பு. அம்மா, வா புறப்படலாம். மலரு, காசு இல்லாமல் எப்படி? என்கிட்ட கேட்காத கன்னிகா, என்கிட்ட காசுலாம் இல்லை. அம்மா, என்கிட்ட இருக்கு, வாம்மா. எப்படி சொல்கிற? முதல்ல கிளம்பு. இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். மாலதி வேகமாக வந்து கதவை சாத்தினாள். மலரு, பணம் எப்படி? அத்தைக்கு தெரியாமல் நம்ம சாமான்கள்லாம் விற்று பணமாக்கி வச்சுருக்கேன். அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்மளை வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதான் இன்றைக்கே கிளம்பலாம்னு சொன்னேன். அம்மா, சென்னைக்கு போகிற ரயிலில் ஏறுவோம். இனி நமக்கு நல்லது தாம்மா நடக்கும். மகள் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக புறப்பட்டாள் கன்னிகா. இருவரும் சில மணி நேரம் கழித்து சென்னை வந்து சேர்ந்தனர். அம்மா,
அந்த விலாசத்தை எடுங்க, யாரையாவது கேட்டு பார்ப்போம். மலரு, விலாசத்தை காணுண்டி. என்னம்மா சொல்கிற? நல்லா தேடி பார்த்தியா? பார்த்தேன், இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? காலையில் யாருன்னா நம்ம அறைக்கு வந்தாங்களா? ஆமாம் மலரு, நீ குளிச்சுட்டு இருந்த, நான் சமையல் கட்டில் ஏதோ வேலையில் இருந்தேன். எதையும் எடுக்க நான் நம்மளோட அறைக்கு வரும்போது தேன்மொழி தான் கண்ணாடி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா. அவள் தாம்மா அந்த விலாசத்தை எடுத்திருப்பா. அடக்கடவுளே, நமக்கு இங்கே யாரையும் தெரியாதேம்மா. அங்கே பாரு, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்காரு, அவர்கிட்ட பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவோம். அந்த கடவுள் தாம்மா நமக்கு வழியை காட்டணும். இருவரும் ஆட்டோவை பிடித்தனர். ஆட்டோ கோவில் முன் வந்து நின்றது. அம்மா, சாய்பாபா கோவில். அப்படியா? சரி, இறங்குமா, நீ உள்ளே போ, நான் காசு தந்துட்டு வரேன். இருவரும் உள்ளே சென்றனர். அங்கு அமைதியாக அமர்ந்தனர். கன்னிகா இறைவனிடம் வேண்ட ஆரம்பித்தாள். கடவுளே, வயசு பொண்ணு வச்சுக்கிட்டு நான் எங்கே போவேன்? நீ தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும். மலர் பக்கத்தில் இருந்த பெண்மணி எழுந்து செல்ல அப்பொழுதுதான் மலர் கவனித்தாள். அந்த பெண்மணி மறதியாக பர்ஸை எடுக்காமல் சென்று விட்டது. அம்மா, அம்மா என்று அந்த பெண்மணி பின்னாலேயே சென்றாள். குரல் கேட்டு அந்த பெண்மணி திரும்ப, நீங்கள் பர்ஸை விட்டுட்டு போறீங்க. அந்த பெண்மணியும் உடனே சிரித்தபடி அவளுக்கு நன்றி கூறினாள். உன் பேர் என்னம்மா? என் பேர் மலரு, மலர்விழி. நான் இதுக்கு முன்னாடி உன்னை இங்கே பார்த்ததில்லையே. நாங்கள் ஊருக்கு புதுசு. மலர்விழி அவளுடைய சோக கதையை சொல்லி முடித்தாள். உன் கதையை கேட்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. உன் அத்தை இவ்வளோ மோசமாக இருக்காங்களேம்மா. ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியுமா? உடனே கன்னிகா பேச ஆரம்பித்தாள். நான் நல்லா சமைப்பேம்மா, எனக்கு தையல் கூட தெரியும். சரி, 2 பேரும் என் வீட்டுக்கு வாங்க. என்னோட கணவர் சதீஷ், அவர் ஒரு டாக்டர், அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை போட்டு தர சொல்கிறேன். இருவரும் அந்த பெண்மணியுடன் பேசிக்கொண்டே கார் அருகே வந்தனர். வண்டியில் இருங்க, போகலாம். இல்லைம்மா, நாங்கள் ஆட்டோவில் வரோம். அட வாங்க, தயங்காதீங்க. மூவரும் காரில் ஏறிக்கொண்டு சென்றனர். சதீஷ், சதீஷ். என்ன சாரு, கீழே வாங்க. வரேன். மகன் நிர்மலுடன் இறங்கி வந்தார். யார்மா இது? இவங்க பேர் கன்னிகா, அவங்களோட பொண்ணு மலர்விழி. அவர்கள் வாழ்க்கையில் நடந்த துயரத்தை கணவனிடம் தெளிவாக கூறினாள். கன்னிகா, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுமா. நீ இங்கே சமையல்காரியாக இருந்துக்கோ. மலர், வாமா. சார், உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? டீச்சர் ஆகணும்னு ஆசை. நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ நல்லா படிக்கணும். படித்து என்ன செய்வ? நான் படித்து வேலைக்கு போய் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். நல்ல பொண்ணு. சமையல்காரம்மா அண்ணன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட தான் நீயும் அம்மாவும் தங்க போகிறீங்க. வீட்டுக்கு பின்னாடி தான் உங்கள் வீடு இருக்குது, சரியா? சரி சார். அண்ணம்மா, ஐயா, இனி நீங்கள் சமையலை செய்ய வேண்டாம், வெறும் மேற்பார்வை பார்த்தா போதும். கன்னிகா பார்த்துப்பாங்க. மலர் அவங்க பொண்ணு, உங்கள் பேத்தியாக பார்த்துக்கோங்க. மலரு, பாட்டி வாமா, உனக்கு நான் பணியாக சுட்டு தரேன். சதீஷ் ஐயா, நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி. அதெல்லாம் சொல்லக்கூடாதும்மா. இவன் என் பையன் நிர்மல், 10வது படிக்கிறான். சுட்டி. நிர்மல் தம்பி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான் உடனே சமைச்சு தரேன். இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பிறந்த நாள், அதனால் நீங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ரவா லட்டு பண்ணுங்க. எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்பா, மலரை எங்கள் ஸ்கூல்லே சேர்த்து விடுங்க, வரும்போது ஒன்றா வரும். சரிப்பா. இப்போ நம்ம படத்துக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம். கன்னிகா, வீட்டை பார்த்துக்கோ. சரிம்மா. நாட்கள் வேகமாக சென்றது. மலர்விழி பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள். நன்றாக படித்தாள். நிர்மலும் நன்றாக படித்தாள். இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். காலம் வேகமாக ஓடியது. மலருக்கு கல்லூரி முடிந்த கையோடு ஆசிரியர் வேலை கிடைத்தது. நிர்மல் மருத்துவம் படித்து கொண்டிருந்தான். பாட்டி, நான் கிளம்புறேன். மலரு, இன்னைக்கு உன் பிறந்த நாள் மறந்துட்டியா? ஆமாம் பாட்டி, உனக்கு பிடிச்ச அதிரசம் பண்ணியிருக்கேன். உங்கள் அம்மா உனக்கு ஒரு பரிசு வச்சுருக்காங்க. அப்படியா? ஆமாம். மலரு, வேலைக்கு கிளம்பலையா? நேரம் ஆயிடுச்சு. என்னடி நின்றுக்கிட்டே இருக்க? பாட்டி எனக்கு அதிரசம் தந்தாங்க, நீ எனக்காக என்ன தரப்போகிற? கேசரி பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டு போ. அம்மா, என் பரிசை கொடுமா. ஏண்டி, குழந்தை ஆசைப்பட்டால கூட. பாட்டியும் பேத்தியும் பண்ணுற லூட்டியை தாங்கிக்க முடியல. தாடி உன் பரிசு. திறந்து பார்த்தா அதில் அழகான புடவை இருந்தது. அம்மா, சூப்பராக இருக்குது. உன் செலெக்ஷன் எப்போவுமே சூப்பர் தான். தேங்க்ஸ்மா. பாட்டி, உங்கள் அதிரசமும் ரொம்ப ருசியாக இருக்குது.
2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்மா. சிரித்த முகத்துடன் வேலைக்கு புறப்பட்டாள் மலர்விழி. சாலையில் நடந்து கொண்டிருந்தவளை வழிமறித்தது வெள்ளை நிற கார். காரிலிருந்து வெளியே வந்தான் நிர்மல். எங்கே போகிற? ஸ்கூலுக்கு. இன்னைக்கு லீவு போடுற. இது என்னோட ஆர்டர். வந்து காரில் ஏறு. நிர்மல், நேரம் ஆகுது. நீ என் கூட வரல, நான் கூட பேச மாட்டேன். பரவாயில்லையா? சரி வரேன். கார் கடற்கரை நோக்கி சென்றது. என்ன நிர்மல், இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? உன்கிட்ட பேசணும். வா, அங்கே உட்காந்து பேசலாம். இருவரும் அமர்ந்தனர். சொல்லு. என்னை ஒரு பொண்ணு விரும்புகிறா, ஆனால் நான் அவளை விரும்பலை. சரி, அவள் நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறா. வரட்டுமே, நீ அவகிட்ட தெளிவாக சொல்லிடு. மலர், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன். கேடி, யாருடா? என்கிட்ட கூட சொல்லலை. அதுக்கு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. இல்லை, நேரில் தான் சொல்ல முடியும். என்னடா சொல்கிற? ஐ லவ் யூ மலர். நிர்மல், என்ன? உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி போயிடுறேன். உன்னால் சொல்ல முடியுமா? மலர் அமைதியாக இருந்தால். முடியாதுல்ல நிர்மல், நான் இப்போ இந்த நிலையில் இருக்கேன்னா அதுக்கு உங்கள் அம்மா அப்பா தான் காரணம். நீங்கள் எங்கே, நாங்கள் எங்கே? நீங்கள் என்னை மறந்துடுங்க. முடியாது. அவங்க சம்மதிக்கிற வரைக்கும் நம்ம காதலர்களாகவே இருப்போம். வேண்டாம் நிர்மல், நான் கிளம்புறேன். சரிப்போ. நான் வீட்டுக்கு வரமாட்டேன். யாரையும் நான் தேட வேண்டாம். நிர்மல், ஏன் இப்படி பேசுகிற? மலர், நீ என்னை விரும்பலை? சொல்லு. அப்புறம் ஏன் உன்னை இப்படி ஏமாத்திக்கிற? நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? கையை நீட்டு. அவள் விரலில் மோதிரம் போட்டு விட்டான். மலரின் கண்கள் கலங்கியது. அவனது கைகளை பிடித்தாள். நிர்மல், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. மலர், நீ இல்லைனா என்னாலையும் இருக்க முடியாது. சீக்கிரமாகவே நம்ம கல்யாணம் நடக்கும். வா, கோவிலுக்கு போகலாம். இருவரும் சிரித்தபடியே காரை நோக்கி சென்றனர். நிர்மல் தன்னுடைய அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு அலைபேசி வந்தது. சொல்லு வித்யா. அப்படியா? நான் உடனே மருத்துவமனைக்கு வரேன். அம்மா, அம்மா. என்னடா? வித்யாவோட தோழிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். பி பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. எனக்கும் பி பாசிட்டிவ் தானே. நான் போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. அப்பா வந்தால் சொல்லிடுமா. நிர்மல் வேகமாக தன் காரை செலுத்தினான். கார் மருத்துவமனையை அடைந்தது. நிர்மல் வித்யா இருக்கும் இடத்திற்கு வந்தான். வந்துட்டியாடா? டாக்டரை போய் பார்க்கலாம் வா. நேரம் சென்றது. நிர்மலின் உதவியால் அந்த பெண் பிழைத்து கொண்டாள். வித்யா, இவங்க யாரு? என் சொந்தக்கார பொண்ணுடா. பேரு தேன்மொழி. அப்படியா? சரி. எப்படி விபத்து ஏற்பட்டுச்சு? ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கும்போது எதிர கார் வந்து இடிச்சிடுச்சு. அவள் கண்ணு முடிக்கிற வரைக்கும் நீ என் கூட இருடா. நிர்மலும் அவளுடன் இருந்தான். ஆமாம், உன் காதலை மலர்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன சொன்னா? வெக்கப்பட்டா. அப்போ சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுவேன்னு சொல்லு. சீக்கிரமாகவே. சிறிது நேரம் சென்றது. இங்கே தேன்மொழியோட அட்டெண்டர் யாரு? நாங்கள் தான். அவங்க கண்முடிச்சிட்டாங்க, போய் பாருங்க. இருவரும் உள்ளே வந்தனர். தேன்மொழி, இவர் தான் உனக்கு ரத்தம் தந்தார். என்னோட ஃப்ரெண்டு நிர்மல். தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. வித்யா, நான் கிளம்புறேன். தேன்மொழி, கெட் வெல் சூன். நிர்மல் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். 2 வாரங்கள் சென்றது. நிர்மல், என்னம்மா? கீழே இறங்கி வா. என்ன? சித்தியும் அவங்க பையன் ரிஷியும் வந்திருக்காங்க பாரு. வா. கௌரி, உட்காரு. ரிஷி, உங்க அப்பா சாவலை பார்த்தது அதுக்குள்ளே வருஷம் வேகமாக போயிடுச்சுடா. எவ்வளவு அழகாக இருக்க. தேங்க்ஸ் பெரியம்மா. கன்னிகா, ஜூஸ் கொண்டு வா. ரிஷி, பிஸ்னஸில் எப்படி போகுது? நல்லா போகுது பெரியம்மா. அப்பொழுது நிர்மல் இறங்கி வந்தான். டே ரிஷி. நிர்மல், எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். வாடா, நம்ம வெளியில் போகலாம். பாய் பாய். பாத்தியா, வந்து 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஓடிட்டானுங்க. அக்கா, அவனுக்கு எப்பவுமே இப்படி தான். எனக்கு பிடிச்ச வெஜிடபிள் புலாவும் கையால் செஞ்சு கொடுக்கா. வா. கன்னிகா, அம்மா, இன்னைக்கு நான் சமைக்கிறேன். நீ போய் மற்ற வேலையை பாரு. சரிங்கம்மா. சமையலில் மும்மரமாக இறங்கினாள் சாரு. தேன்மொழி நிர்மலை நினைத்து கொண்டிருந்தாள். வித்யா, சொல்லுத்தேனே. நிர்மல் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அவ்வளவுதானே. நாளைக்கு அவன் வீட்டுக்கே போகலாம். தேன்மொழி மிகவும் ஆனந்தப்பட்டாள். மறுநாள் தேன்மொழியும் வித்யாவும் நிர்மலை பார்க்க வீட்டிற்கு வந்தனர். நிர்மலின் தாய் சாரு அவர்களை வரவேற்றாள். ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பொண்ணு யாருமா? உங்கள் பையன் ரத்தம் கொடுத்து காப்பாற்றின பொண்ணு. உன் பேர் என்னம்மா? என் பேர் தேன்மொழி ஆண்டி. நிர்மல் ரிஷியுடன் பேசிக்கொண்டே படியிறங்க இருவரையும் பார்த்து புன்னகைத்தான். வாட் அ சர்ப்ரைஸ்.
தேன்மொழி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் நிர்மல். நோ தேங்க்ஸ். ஓகே வித்யா, இவன் என்னோட சித்தி பையன் ரிஷி, அமெரிக்காலேருந்து வந்திருக்கான். ஹாய் ரிஷி. ஹாய் வித்யா, உட்காருங்க. ரிஷி, என்னோட இன்னொரு தோழியை இன்னைக்கு நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். டீச்சரம்மா. டீச்சரம்மா. மலர்விழி அங்கு வந்தாள். அவளை கண்டதும் நெருப்பில் நிற்பது போல உணர்ந்தாள் தேன்மொழி. ரிஷி மலரின் அழகில் மயங்கினான். மலர்விழி எல்லோரிடமும் அழகாக பேசினாள். நீங்க தான் வித்யாவா? உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. உன்னை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கான். சரி, நீங்கள் பேசுங்க, நான் ஜூஸ் கொண்டு வரேன். நானும் உங்களுக்கு உதவி பண்ண வரட்டுமா? வேண்டாம் தேன்மொழி, நீங்கள் உட்காருங்க. தேன்மொழியின் முகம் மாறுவதை உணர்ந்த வித்யா, என்னாச்சு தேன்? தலைவலிக்குது, நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். 10 நிமிஷம் இருடி, நானும் உன் கூடயே வந்துடுறேன். தேன்மொழி நிர்மலை பார்ப்பதை பார்த்த ரிஷி தனக்குள் சிரித்து கொண்டான். சிறிது நேரம் பேசிய பின் வித்யாவும் தேன்மொழியும் கிளம்பினர். மாலை 5 மணிக்கு நிர்மலும் மலர்விழியும் கடற்கரைக்கு வந்தனர். மலர், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இன்னைக்கு முகம் வாடி இருக்கு? நீங்கள் ரத்தம் கொடுத்து காப்பாற்றின தேன்மொழி தான் என்னோட மாமா பொண்ணு. அவள் என்னை இங்கே பார்த்தால கண்டிப்பாக எதனா பிரச்சனை பண்ணுவா பாருங்களேன். மலர், அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துடுவோமே. நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத. நாம் அடிக்கடி சந்திக்கிறத யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்கங்க, பார்க்கட்டுமே. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இங்கே பார் மலர், இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு மனைவி. உனக்காக நான் அம்மா அப்பாவை பிரிஞ்சு வர தயார். அப்படி சொல்லாதீங்க. அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்கக்கூடாது. சரி, அப்படியே பண்ணிடலாம். சரியா மகாராணி? மலர் சிரிக்க அதை ரசித்து கொண்டிருந்தான் நிர்மல். இரவு பாடியில் தனியாக நடந்து கொண்டிருந்தாள் தேன்மொழி. அவள் காதில் வித்யா சொன்னது திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருந்தது. நிர்மல் மலரை விரும்புகிறான். கண்டிப்பாக நிர்மல் அப்போ எனக்கு கிடைக்க மாட்டான். அப்போது மலருக்கும் அவன் கிடைக்கக்கூடாது. தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது வித்யா அங்கு வந்து, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, என்னை காப்பாற்றின நிர்மலுக்கும் மலருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நடக்கும் தேனு. சரி, நாளைக்கு நம்ம படத்துக்கு போகலாமா? என்ன வித்யா திடீர்னு? போர் அடிக்குதுடே, அதான் போகலாமான்னு கேட்டேன். சரி கிளம்புவோம். மறுநாள் இருவரும் படத்துக்கு செல்ல தயாராகி இருந்தனர். இருவரும் திரையரங்கிற்கு வந்து சேர்ந்தனர். படம் தொடங்கிட போது, வா உள்ளே போகலாம். இருவரும் படம் பார்க்க உள்ளே செல்ல தேன்மொழியின் கவனம் படத்தில் இல்லை. படம் முடிந்த இருவரும் வெளியே வரும்பொழுது ரிஷி உள்ளே வந்தான். ஹாய் ரிஷி என்றாள் தேன்மொழி. நீங்களா? எப்படி இருக்கீங்க? ஃபைன். வித்யா, என்ன உங்களுக்கு உடம்பு முடியலையா? ஆமாம் ரிஷி, தலை ரொம்ப வலிக்குது. சரி, நீங்கள் பேசுங்க, நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு வித்யா அங்கிருந்து நகர்ந்தாள். ரிஷி, பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் பேசலாமா? வாங்க பேசுவோமே. இருவரும் வந்து அமர்ந்தனர். நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. சொல்லுங்க தென். உங்களுக்கும் டீச்சர் மலருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பர்னு தோணுச்சு. ரிஷி சிரித்தான். என்னாச்சு? தேன்மொழி, நீங்கள் புத்திசாலி. அப்போ உங்களுக்கு மலரை பிடிச்சிருக்கா? ஆமாம். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சீக்கிரம் உங்களுக்கும் மலருக்கும் கல்யாணம் ஆகும். நீங்கள் ஏன் எனக்கு உதவி செய்கிறீங்க? நிர்மல் என்னுடைய நண்பர்னா நீங்களும் எனக்கு நண்பர் தான். சரி, உங்கள் திட்டத்தை சொல்லுங்கள். இருவரும் வெகு நேரம் பேசி கொண்டிருப்பதை கவனித்த வித்யா உடனே நிர்மலுக்கு ஃபோன் செய்தாள். வீட்டிற்குள் நுழைந்தான் ரிஷி. அம்மா, பெரியம்மா, நிர்மல், எல்லாரும் வாங்க. என்னடா? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தெரியும்டா, உன் காதல் விஷயத்தை பற்றி தானே சொல்கிற. எப்படிம்மா? அதெல்லாம் அப்படி தான். பெரியம்மா, நான் விரும்புகிற பொண்ணு யாருன்னு தெரியுமா? தெரியும்டா. எப்படி? நிர்மல் சொன்னான். நீ ஹோட்டலில் தேன்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்த? ஆமாம். ரிஷி, பெரியப்பா, பொண்ணுக்கு வசதி இல்லையே, கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களான்னு யோசிக்காத. பொண்ணு வீட்டில் பேசுவோம். சந்தோஷமா? தேங்க்யூ பெரியப்பா. அந்த பொண்ணோட விலாசத்தை கேட்டு சொல்லு. பெரியப்பா, எதுக்கு கேட்கணும்? பின்ன எப்படிப்பா பேசுறது? நான் விரும்புறது மலர. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? என்ன சொல்கிற ரிஷி? ஆமாம், எனக்கு மலரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிர்மல், நீ தான் எல்லாரையும் சம்மதிக்க வைக்கணும். என்னடா பேசுகிற? மலர் இதுக்கு சம்மதிக்க மாட்டா. அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. பெரியவங்க சொன்னால் சம்மதிக்க போகிறா. பெரியப்பா, மலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் எனக்கும் திருமணம் பண்ணுவீங்க. கனிகா, ஐயா, கேட்டுட்டு தானே இருந்தீங்க.
எங்கள் ரிஷிக்கு உங்கள் பொண்ணை கட்டித்தர சம்மதமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு சம்மதம்தான். ஆனால் மலர் என்ன சொல்லுவான்னு தெரியலையே. ரிஷி, மலர் உனக்கு கிடைக்கலனா என்னடா பண்ணுவ? செத்துருவேண்டா. அவன் கூறியதை கேட்டு நிர்மல் அதிர்ச்சி அடைந்தான். கனிகா, உன் பொண்ணை அழைச்சிட்டு வா. சரிங்கய்யா. மலர் தன் தாயுடன் உள்ளே வந்தாள். மலர், சார், உனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கோம். உனக்கு சம்மதமா? மலர் திடுக்கிட்டாள். நிர்மல் மலரின் அருகில் வந்தான். கங்க்ராட்ஸ் மலர், உனக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இல்லைன்னா உயிரையே விட்டுருவேன்னு ரிஷி சொல்கிறான். உன்னை ரொம்பவே நேசிக்கிறான். பெரியவங்களோட ஆசையும் அதுதான். சொன்ன நிர்மல் கண்கள் கலங்கியது. மலரு, அம்மா பேசுடி. ஐயாவால் தான் நீ இப்போ படித்து டீச்சராக இருக்க. அவரோட ஆசையை நிறைவேற்று. மலர் தயங்கியபடி சம்மதம் என்ன சொல்ல வீட்டில் மகிழ்ச்சி பரவியது. பெரியப்பா, நானும் அம்மாவும் இன்னும் 10 நாளாக அமெரிக்கா போகணும். அதனால் புரியுது, அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்கிற. என்ன கௌரி, என்ன சொல்கிற? அவன் ஆசை தான் என் ஆசை. அப்புறம் என்ன, நான் போய் நல்ல நாள் பார்த்து குறிச்சிட்டு வரேன். அப்பா, நானும் உங்கள் கூடயே வரேன். சரி வா நிர்மல். மலர் தன் அறைக்கு வந்து அழுதாள். நேரம் சென்று கொண்டிருந்தது. இரவு தாய் கன்னிகா மலர் அருகில் வந்து அமர்ந்தாள். மலர், அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம். அம்மா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுமா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீயும் நானும் தனியாக தானமாக இருக்க போகிறோம். அம்மா, நீயும் என் கூட அமெரிக்கா வந்துடுமா. நான் இங்கேயே இருக்கிறேன் மலர், நீ ஓய்விடு, அப்புறம் பேசிக்கலாம். மலர் தலையசைக்க கன்னிகா வெளியே சென்றாள். நிர்மல், சாரிடா, தேன்மொழியோ ரிஷியும் பேசுகிறத பார்த்து நான் தான் உன்கிட்ட அவங்க காதலிக்கிறாங்கன்னு தப்பாக சொல்லிட்டேன். பரவாயில்ல வித்யா, நான் மலரை விரும்பின விஷயத்த வீட்டில் யார்கிட்டயோ சொல்லிடாத. கல்யாணத்துக்கு வந்துடு. நிர்மல் செல்வதை வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் வித்யா. மலர் கோவிலில் சோகமாக அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் சிரித்தபடி அமர்ந்தாள் தேன்மொழி. என்ன, எப்படி இருக்க மலர்? உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அது உனக்கு பிடிச்ச ரிஷியோட. என்ன மலர் பார்க்குற? இல்லை தேனு, என்னை விட உனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் போல. பின்ன இருக்காதா? உனக்கு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட எண்ணம். உனக்கு பிடிச்ச நிர்மல் கூட வாழாமல் உனக்கு விருப்பம் இல்லாத ரிஷி கூட வாழ போகிற. பாவம் தேன்மொழி, நீ தப்பு பண்ணுற. பொறாமன்ற அந்த எதிரியை விட்டு தள்ளி வந்துரு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன, எனக்கு பாடம் நடத்துறியா? எனக்கு இப்போ அதை கேட்க நேரம் இல்லை. வரட்டுமா? தேனு, என்ன, கெட்டதை யோசிக்கிற உனக்கே நீ சந்தோஷப்படுற மாதிரி நடக்குதுன்னா எப்பவும் நல்லதே நினைக்கிற எனக்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தருவாருன்னு அந்த கடவுள்னு நீயும் பார்க்க தானே போகிற. பார்ப்போம் சொல்லிவிட்டு கேலியாக சிரித்தபடி சென்றாள். திருமண மண்டபம் களை கட்டியது. விடிந்தால் திருமணம். மலர் தன் அலைபேசி எடுத்தாள். நிர்மலை அழைத்தாள். ஹலோ நிர்மல், என்னுடைய அறைக்கு வா. மலர், மணி 1 போகுது. நான் வரது என்ன பார்த்தா தப்பாயிடும். நீ இப்போ வரல, நான் உன்னை பார்க்க வந்துடுவேன். சரி வரேன், கோவப்படாத. வித்யா, யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்கோ. சரி மலர். நிர்மல் அறைக்குள் நுழைந்தான். வெளியே வந்த வித்யாவிற்கு திடீரென ஒரு யோசனை வந்தது. உடனே ரிஷியின் அறை கதவை தட்டினாள். என்ன வித்யா, உன்னை மலர் கூப்பிட்டா. அப்படியா, என்ன விஷயம்? தெரியல, உங்கள் பெரியப்பாவையும் வர சொன்னா. நம்ம அவரையும் அழைச்சிட்டு போகலாமா? சரி. மூவரும் மலரின் கதவு அருகில் வர மலரின் குரலும் நிர்மலின் குரலும் கேட்டது. மலரு, அழாத. எனக்கு வேற வழி தெரியலை. ரிஷி இறந்துடுவேன்னு சொன்னதும் என்னால் தாங்கிக்க முடியலை. நம்ம காதலை விட எனக்கு ரிஷி முக்கியம். ரிஷி நல்லவன், உன்னை நல்லா பார்த்துப்பான். நிர்மல், நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஒரே காரணம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். எனக்கு அம்மாவுக்கும் ஆதரவு தந்து வேலையும் தந்து என்னை படிக்க வச்சு நானும் அம்மாவும் இப்போ சந்தோஷமாக இருக்க காரணம் அவங்க தான். அவங்களுக்காக தான் நம்ம காதலை மனசில் வச்சு மூடிட்டேன். நிர்மல், நம்ம காதல் இப்படி தோல்வியில் முடியணும்னு நினைக்கல. நீங்கள் எனக்கு தந்த பரிசுகள் எல்லாமே இந்த பையில் இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். இருவரும் பேசி கொண்டிருந்ததை கேட்ட ரிஷியும் நிர்மலின் அப்பாவும் சிலையாகி போனார்கள். வித்யா, அங்கிள், நாங்கள் வந்துட்டு போனது அவங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டாம். சரி. இருவரும் அங்கிருந்து சென்று விட்டனர். மறுநாள் மண்டபம் முழுவதும் சிரிப்பும் பேச்சுக்களுமாக இருந்தது.
முகூர்த்த நேரமும் வந்தது. நிர்மல் மண்டபத்தை விட்டு வெளியே வந்து நின்றான். அவன் பின்னால் வந்து நின்றாள் தேன்மொழி. நிர்மல், ஏன் அழுறீங்க? என்னாச்சு? தாலி கட்டுற நேரம், வாங்க உள்ள போலாம். நான் கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன், நீங்க போங்க. நீங்க அழுதா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்பொழுது கெட்டி மேல சத்தம் கேட்க நிர்மல் காதை பொத்தி கொண்டான். நிர்மல், ப்ளீஸ் என்னை தனியா விடுங்க. தேன்மொழி அங்கிருந்து நகர நிர்மலின் தோளில் கைப்பட்டது. இப்பதானே சொன்ன, புரிஞ்சிக்க மாட்டீங்களான்னு கோபத்தோடு சொல்லியவாறே திரும்ப மலர் விழி நின்று கொண்டிருந்தாள். மலரு, நீ என்ன இங்க? கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. உன் கழுத்துல தாலி இல்லையே. எனக்கு கல்யாணம் ஆகலையே. என்ன குழப்புற? உள்ள வாங்க, உங்களுக்கு புரியும். வேகமாக உள்ளே சென்றவன் ரிஷியையும் வித்யாவையும் தம்பதியராக பார்த்து ஆச்சரியப்பட்டான். தேன்மொழி பேய் அறைந்தது போல இருந்தாள். நிர்மல், நேற்று ராத்திரி நீயும் மலரும் பேசினதை நானும் பெரியப்பாவும் கேட்டோம். எனக்காக நீ உன் காதில் விட்டு கொடுக்க பார்த்த. மலரு, பெரியப்பா மேலே இருந்த மரியாதைக்காகவும் நல்ல மனசுக்காகவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. உங்கள் 2 பேரை பிரிக்க எனக்கு மனசு இல்லை. பெரியப்பா கிட்ட பேசினேன். அவரும் அதை தான் நினச்சாரு. வித்யாவால் தான் இந்த உண்மை தெரிஞ்சுது. வித்யாவோட அம்மா கிட்டேயும் சம்மதம் வாங்கியாச்சு. கல்யாணமும் நடந்துடுச்சு. வித்யா நிர்மல் அருகில் வந்தால், நீங்கள் பிரியறதை என்னால் பார்க்க முடியல. அதான் உங்களை சேர்த்து வைக்கிற முயற்சியில் ஈடுபட்டேன். மலர் கூப்பிட்டா மாதிரி அவங்க 2 பேரையும் வர வச்சு கேட்க வச்சேன். தேங்க்ஸ் அ லாட் வித்யா. நல்லது நினச்சா நல்லது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ எங்களுக்கு நல்லது நினச்ச. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மலர் தேன்மொழி பக்கத்தில் வந்தாள். நீ நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பாவம், ஏமாந்து போயிட்ட. சரி, வந்ததுக்கு சாப்பிட்டு போ. தேன்மொழி முறைத்தாள். நான் என்றைக்குமே உன்னை எதிரியா நினச்சதில்லை. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன் தேன்மொழி. நீ எப்பவும் என்னுடைய அக்கா தேன்மொழி தான். சீக்கிரமாக என் கல்யாண பத்திரிக்கையோட உன்னை பார்க்க வருவேன். அத்தையா கேட்டதா சொல்லு. தேன்மொழி தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தபடி சென்றாள். அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்திலே நிர்மல் மலருக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிடலாம். பெரியவர்கள் பேச நிர்மல் மலரை பார்த்து கண்ணடிக்க அவள் வெக்கத்தில் தலை குனிந்தாள். இதோட நான் எழுதின இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.